இந்த அறிவு கட்ட தற்கொலை போனேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க லூசு போனேன். இல்லை என்னைய வந்துட்டு ஃப்ராடு கடப்புங்கன்ற லூசு நீ தற்கொலை நீ இல்லை சொல்லு. 1950 தான் வந்துட்டு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால தான் குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம். அது வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் எழுதின சட்டத்தை தான் யூஸ் பண்ணிடுறோம்ன்ற அறிவு இல்லை. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு தந்தை வழி சொத்துல உரிமையே கிடையாதுன்ற அறிவு இல்லை உனக்கு. 1956 தான் பெண்களுக்கு சொத்துரிமையே கொண்டு வராங்க இந்திய அரசாங்கத்தில், சுதந்திர இந்தியாவில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல வந்துட்டு தந்தை வழி அதில் வந்து சொத்துரிமையே கிடையாதுன்றது தெரியல உனக்கு. அப்போயும் 1956 கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பெருமளவில் பேசப்படல, பெருமளவில் இப்போ எந்த இடங்கள்லையும் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் 1989 கலைஞர் ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கு சொத்துல சமபங்கு இருக்குது, தந்தை வழி சொத்தை வந்து அனுபவிச்சுக்கலான்ற அறிவும் இல்லை உனக்கு. 1956 முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திலையும் சரி, சுதந்திர இந்தியாவிலையும் சரி, விதவை பெண்களுக்கோ மனைவிக்கோ வந்துட்டு கணவன் சொத்துல தான் பங்கு எடுத்துக்கிற உரிமை இருந்துச்சே தவிர அப்பனோட சொத்துல பங்கு எடுத்துக்கிறதுக்கான உரிமை கிடையாது. அப்போனா மணியம்மை எப்படி உனக்கு வந்து பிள்ளையா தத்தெடுக்க முடியும்? தந்தை வழி சொத்துல வந்து பெண்களுக்கு வந்து சமபங்குங்கும் போது எப்படி பிள்ளையா தத்தெடுக்க முடியும்? ரூசுத்தேமானா நீ? தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மச்சே ஸ்டாலின் பாருங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம் அக்கா லவுட் ஸ்பீக்கர். அந்த அக்கா வந்து ஐயா சீமான் அவர்களை இந்த மாதிரி தப்பாக பேசியும், ஐயா பெரியார் அவர்களை தப்பாக விமர்சித்தோம். பெரியார் அவர்களை விமர்சிப்பவர்களை தப்பாக திட்டுறது, தொடர்ச்சியாக அசிங்கமாக அவங்கள திட்ட வேண்டியது, அவங்கள கருத்தியல் ரீதியாக தகுதி இல்லாமல் திராணி இல்லாமல் அவங்கள வந்து திட்டமிட்டு அசிங்கமாக திட்டுறது, அவங்க குடும்பத்தை தாக்குறது, அவரை தாக்குறது போன்ற கேவலமான செயல்கள்லாம் அக்கா தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராங்க. அக்கா ஏன் அதை பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அவங்க படித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் முழுமையாக தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். முதல்ல அக்கா பார்த்தீங்கன்னா ஐயா பெரியார் அவர்களை தீவிரமாக ஆதரித்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு அண்ணா வந்து சொல்லும் பொழுது, நான் வந்து வன்னியர், நீங்கள் வந்து தெலுங்கர், ஆனால் தான் பெரியார் ஆதரிக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அக்கா வந்து நான் வன்னியருங்க, நான் எதுக்கு பெரியார் ஆதரிக்கன்னா அவர் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, சாதி மறுப்பாளர் வாங்கி கொடுத்தாரு, பெண்களுக்கு சொத்து வாங்கி கொடுத்தாரு, அதனால தான் நான் அவரை எதிர்க்கிறேன் அப்படின்னா அக்கா தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. அக்கா ஏங்கா அப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து வன்னியருங்க, நான் பெரியார் அவர்கள் பெண்கள் விடுதலை வாங்கி கொடுத்ததா பிடிக்கும், அதனால தான் நான் அவரை விரும்புகிறேன், அதனால தான் அவருக்கு நான் ஜால்ரா போடுறேன் அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. அடடா இது என்ன சரி வரலையே அப்படின்னு நம்மளுங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக பேசி கொஞ்சம் அடித்து அனுப்பிடணும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ச்சியாக போட்டு பல வகையான ஆதாரங்களை கொட்டி தந்துக்கிட்டே இருக்காங்க. நான் அக்கா கிட்ட என்ன கேட்குறேன்னா, அக்கா பெண் விடுதலையே அவர்கள் பெரியார் அவர்கள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்களும் அவங்களுடைய மனைவியார் அம்மையார் மீனாம்பாள் அவர்களும் என்ன பெரியார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா? நான் கேட்குறது இந்த கேள்வி தான். இதுக்கு அக்காவால் பதில் சொல்ல முடியுமா? அம்மா மீனம்பாள் அவர்களை மதிக்கும் வகையாக தியாகராய நகரில் மீனாம்பாள் சாலைன்னு ஒரு தெரு இருக்குது, மீனாம்பாள் சாலை இருக்குது. அதே போல் வியாசார்பாடியில் மீனாம்பாள் சாலை இருக்குது. இது போன்ற மீனாம்பாள் அம்மா அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பல சாலைகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு பேசக்கூடிய உரிமையை வாங்கி கொடுத்தவர் அப்படிங்கிறீங்க. ஆனால் பெரியார் அவர்களுக்கு முன்னாடியே கணவன் வந்து மனைவி முன்னாடி உட்காரக்கூடாது சரிசமாக அப்படின்னு சொன்னவங்க ஐயா பாரதியார் அவர்கள் அவங்க மனைவி கண்ணம்மா அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சு புகைப்படம் எடுத்தவர் அந்த காலத்தில். ஆனால் பெரியார் தன்னுடைய சொன்ன மனைவியை கோயிலுக்கு போகிறாங்களா அப்படின்னு ஆள் வச்சு சோதனை செஞ்சார். அப்படிப்பட்ட கேவலமான மனுஷன் இல்லை பாரதியார். பொது சாலைகளில் கணவனுடன் மனைவி நடந்து போகக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் தோல் மேலே கை போட்டு நீ வா கண்ணம்மா அப்படின்னு கூட்டு போனவர் கண்ணம்மா அவர்களை. அவரு பெரியாரா இவங்க பெரியாரா? இந்த கேவலமான மனுஷன் பெரியாரா? சொந்த மனைவி மேலே சந்தேகப்பட்டவன் கேவலமானவனா? ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு நீ பேசுறனா பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு, அதுல சொத்துக்கு பங்கு கேட்டாரு, பங்கு வாங்கி கொடுத்தது கலைஞர் அப்படின்னு நீ பேசுற. பெரியார் தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற, பெரியாருடைய 300 கோடி சொத்து காப்பாற்றணும் அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா நீ வாழ்றதுக்கு, நீ இந்த சொத்து பத்தி பேசுறதுக்கு சொத்து உருவாக்கி கொடுத்தவரே இரட்டைமலை சீனிவாசன் தான். அந்த கதை தெரியுமா உனக்கு? அவங்க மனைவி மீனாம்பாள் தான், அந்த கதை தெரியுமா உனக்கு? வெள்ளைக்காரங்க முன்னாடி ஒரு போர்டு மாட்டிட்டு போய் வி வாண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு நின்னவர். அவங்க மகாராணி அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி போர்டு மாட்டி நிற்கிறீங்களே
ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் கூட இல்லை, ஐ எம் அன்டச்சபிள் மேன் அப்படின்னு கழுத்தில் ஒரு எழுதி போர்டு மாட்டிட்டு போய் நின்னாரு. அந்த காலத்தில் ஆங்கிலேயர் பெற்றிருந்தார், ஐ எம் அன்டச்சபிள் மேன் அப்படின்னு எழுதி போடணும். அவன் ஒரு தீண்ட தகாதவன் அப்படின்னு எழுதிட்டு வெள்ளக்காரங்க மகாராணி வரதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி போய் மக்களோட மக்களாக இந்த போர்டை தூக்கிட்டு போய் நின்னவர். அவர் மனுஷனா இல்லை இந்த கேவலமானவன் போற மனைவி மேலே சந்தேகப்பட்டவன் மனுஷனா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. நீங்க பேசுறீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த ஏழை மக்களுக்கும் சொத்து வாங்கி கொடுத்தவர் ரெட்டமலை சீனிவாசன். அது நீங்க பேசவே இல்லையா? அவங்க மனைவி மீனாம்பாள் பெண்கள் விடுதலை வாங்கினாங்க, பேசினாங்க, பெரியாரால தான் பேசுனாங்கன்னு சொன்னீங்க. பெரியாரால பேசல, அவங்க கணவனால இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால பேசினாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்களும் போய் களத்தில் நின்று போராடி இருக்காங்க. 1935 செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாடு நடத்தினவர் ஐயா இரட்டைமலை சீனிவாசன். அதுல பெரியார் போய் பங்கேற்றாரா இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? மொழி போர் தமிழர்களா விருப்பப்பட்டு நடத்தினது. அதுல கொண்டு போய் பெரியார் தானா வந்து திணிஞ்சிக்கினாரு. ஒரு பொந்துக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை அதுக்குள்ள வந்துக்கினாரு பெரியாரு. நான் தான் மொழி போர் செஞ்சேன் அப்படின்னு திராவிடர்கள் சொல்றாங்களே, அது எதனால? அந்த கேவலமான ஒரு சின்னிய பட்டத்துக்காக வந்தவரா பெரியாரு? அவ்வளோ கேவலமான மனிதரா? மாபெரும் தலைவர் தானே அவரு. எந்த ஆசையும் பதவி ஆசையும் பொறுப்பாசையும் இல்லாதவர் தானே. சொல்லுங்கக்கா. எவ்வளோ தலைவர்கள் பெரியாருக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்க செஞ்சதெல்லாம் பெரியார் எடுத்து பேசினார். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாம் பெரியார் வந்தாங்களே தவிர யாருமே சொல்லலை. ஐயா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, வென்று வருவான் திராவிட காலை அப்படின்னாரு. ஆனால் சொல்றாரு, தாயை பழித்தவனை எவன் தடுத்தாலும் விடாதே, தமிழ் மொழியை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே அப்படிங்கிற, வெட்டி போடுறான் அப்படிங்கிறது. தாயே தடுத்தாலும் விடாதே அப்படிங்கிறது. தாயே தடுத்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடு அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு வெறியோடு சொல்றாரு ஐயா பாரதிதாசன் அவரு. அவ்வளோ வெறி அவருக்குள்ள. வென்று வருவான் திராவிடன்னு சொன்ன பெரியார் தமிழை சனி மொழியன் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன யாரா நீ திராவிட காட்டு மொழியன் மிராண்டின்னு சொல்றதுக்கு? ஏன் மொழி அது அப்படிங்கிறாரு. அவ்வளோ உணர்ச்சி வசம் அவருக்குள்ள. அவர் தமிழன். இந்த இது போன எங்கந்தோ இந்த ராமசாமி இது போன ராமசாமியில எங்கந்தோ கூட்டு வந்தது. இவன் தமிழன் எங்களுக்குள்ள தெரியாதீங்க. எங்களுக்கு எவ்வளோ தமிழர்கள் எவ்வளோ தமிழ் தலைவர்கள் இருக்காங்க. நீங்க சொல்லிதான் பெரியார் ஒருத்தர் தான் எங்களுக்கு தலைவருங்கிறது தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராமசாமி கேவலமானவர் எங்களுக்கு தேவையே இல்லை. எவ்வளோ 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 தலைவர்கள் எவ்வளோ மன்னர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். புரிஞ்சுங்களாக்கா? இது மட்டும் புரிஞ்சுங்க. ஐயா பெருந்தித்தனார் அவங்களுடைய தென்மொழி 2011 வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. அதை முதல்ல வாங்கி படிங்க. தென்மொழி வருது. தென்மொழியில் ஐயா பெரியார் அவர்கள் எதுக்கு சொன்னாங்க, ஏன் பெரியார் தமிழர்களுக்கு ஏற்க முடியாத மனிதர் அப்படிங்கிறதெல்லாம் தென்மொழியில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாகத்திலும் சொல்கிறாங்க. அதெல்லாம் முதல்ல கேட்டுட்டு வந்து அப்புறம் பெரியார் நல்லவரா கெட்டவராங்கலாம் வந்து பேசுங்க. நாங்கள் ஐயா பெரியார் அவர்களை பற்றி PhD படிச்சுட்டு நெட்டு எழுதிட்டு பேராசிரியராகவே ஆயிட்டோம். நீங்கள் LKG கூட இன்னும் ஆரம்பிக்கல. நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை. நீங்கள் புரியுங்களா? பெரியார் பற்றி இப்போ தான் பேச தமிழ்நாட்டு புரட்சி அப்படின்னு சின்ன குழந்தை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாங்கள் PhD முடித்து நெட்டு முடித்து பேராசிரியராக ஆகிட்டோம். நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுவும் நாங்கள் கற்றுக் கொடுக்குற தகுதியிலே நீ முதல்ல இல்லை. நீ ஒரு குழந்தை LKG கீழே இருக்க, உங்களுக்கு இன்னும் வயசும் ஆகலை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை நீ வந்து எனக்கு கற்றுக் கொடுக்காது, எங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. எங்களுக்கு எவ்வளோ தெரியும். நீங்கள் வந்து நான் சீமானுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. புரியுதுங்களா? அது எப்படி ஒருத்தன் என் மொழியை காட்டு மிராண்டின்னு சொல்லுவான். அவனை நான் வந்து தலைவனை ஏற்றுக்கணும்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஐயா பெரியார் அவர்கள் கூறுகிறார், இந்த தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கியங்களும் தூரை போட்டு விடுங்கள், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு புராணம் புரட்டு கதை அதெல்லாம் அப்படிங்கிறது. அப்போ புராணம் பொய் பித்தலாட்டம் அப்படின்னா அப்போ தமிழ் செம்மொழி ஆச்சுன்னா இவங்க தலைவர் தானே தமிழ் செம்மொழி ஆக்கி விட்டாரு, கலைஞர் தானே செம்மொழி ஆக்கி விட்டாரு. ஒரு மொழிங்கிறது பண்டைய மொழியாக இருக்கணும், கலை அதுக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் இருக்கணும். இது எதுவுமே வேணாம் தூக்கி போட்டுங்கிறத ஐயா பெரியார் அவர்கள் சொன்னாங்க. தமிழ் வந்து அறிவியல் பூர்வமே இல்லாத ஒரு மொழி அப்படிங்கிறத ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறாங்கன்னா இது அந்த அக்கா வேற வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க, பெரியார் சொல்லியிருக்காருங்க. பெரியார் சிந்தனையில் படிங்க. கருவலர் வான திசையில் தோன்றி உருவறிவாரா ஒன்றன் ஊடியும் முண்டு வலி கிளர்ந்த ஊமல் ஊழியும் அப்படின்னு பரிபாடல்ல இருக்கு. பரிபாடல்ல இருக்கு. எப்ப சங்க காலத்துல எழுதுனது பரிபாடல் அப்படிங்கிறாங்க. பரிபாடல்ல இருக்கு.
செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் எழுதியிருக்காங்க. சூரியனுடைய கதிர்கள் வந்து ஒவ்வொரு கோள்கள் மேலேயும் படுதுடா அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? திருக்குறள்லையும் உலகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உலகம் என்பது உருண்டை அப்படின்னு, எல்லாரும் தட்டை அப்படின்னு பயன்படுது. உலகம் என்பது உருண்டை, உடந்தும் உழவே தலை அப்படிங்கிறது. சுழன்றும் மேற்பின்னது உலகம், ஆனால் உழன்றும் உழவே தலை அப்படிங்கிறது. உலகம் சுற்றக்கூடியது அப்படிங்கிறாரு. அதுல அறிவியல் இருக்கு. அப்புறம் எப்படி அறிவியல் பூர்வம் இல்லாத மொழின்னு திருக்குறளை தங்கத்தட்டில் வச்ச மலனுவ. உலகத்திலே இது வரைக்கும் எந்த நூலும் ஈடு இணை செய்யாத ஒரு மறை திருக்குறள். அதை வந்து நீ தங்கத்தட்டில் வச்ச மலம். உன்னை எப்படி எங்க தலைவனா இருக்க முடியும்? தமிழர் தலைவர் புத்தகம் வர நீ தைரியமானம் தானே? நீ தைரியமானம் தானே? பெரியார் சிந்தனை அனைத்தையும் அரசு பற்றி பார்த்துருவோம். ஏன்னா நீங்க டெலிட் பண்றீங்க இல்லையா? டெலிட் கண்ட்ரோல் ஆல் டி கொடுத்தா டெலிட் ஆயிடும்ல, கண்ட்ரோல் டி கொடுத்தா டெலிட் ஆயிடும்ல. நீங்கள் வேணுன்றதை வச்சுக்கிட்டு வேணான்ற டெலிட் கொடுத்துட்டு போயிடுறீங்களே, அதனால ஒரு பயம். இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்துச்சு அக்கா, திருவள்ளூர் மாநாடு நடத்தின ஒரு காமிங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தமிழர்கள் யாரும் நடத்தலை, பெரியார் தான் நடத்தினார். பெரியார் என்ன திக்கிழிச்சார், முனுசாமி பண்ணியிருக்காருயா மாநாடு போயா அப்படின்ட்டாங்க. அசிங்கம் தானே உனக்கு? எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒழுங்காக படிச்சுட்டு வந்து பேசு. எல்கேஜி படி, 5th படி, 10th எழுது, பப்ளிக் எக்ஸாம் எழுது, உட்காந்து பொது தேர்வு எழுது, அதில் மார்க் எடு. அப்புறம் 12வது வா, பொது தேர்வு எழுது, படி, மார்க் எடு. அப்புறம் வந்து பேசு, நாங்கள் கற்றுக்குறோம். நீ ஒன்றும் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு அவசியமே இல்லை. நீ பாட்டு படிச்சுட்டு வா, பேசு, விவாதிக்கலாம், பேசலாம், சொல்லித்தரோம். நீ சொல்லித்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படிக்காமல் வந்து உளறி நாங்கள் அதை கேட்கணும், ஒன்று கற்றுக்கணும்னா எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. அதை நீ சொல்லிக் கொடுக்கறத வச்சுக்கிட்டு பெரியாரான நாங்கள் ஒன்றும் ஆணியெல்லாம் பிடிங்கி நட்டு போடலாம், கலட்டை போடலாம் கிடையாது. நீ போயிட்டு வேலையை பாரு, படிச்சுட்டு வா. நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்க்குறோம், நாங்கள் படிச்சிருக்கோம், மேலும் நாங்கள் படிப்போம். எனவே நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஆரியமும் திராவிடமும் தமிழர்களை அடிக்க வந்ததை தவிர ஆக்க வரல. தமிழர்கள் அனைவரும் இவங்க அனைவரையும் தவிர்த்துட்டு தமிழராக ஒன்றிணைங்க. தமிழராக நம்ம எப்போ ஒன்றிணைகிறோமோ அப்போ தான் தமிழ்நாட்டை வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.